நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசப்பா. பரலோக தந்தையை நன்றி சொல்லு. கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறைத்து பேசுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. அடிமையை மறைத்து பேசுங்க இயேசப்பா. பெரிய காரியம் செய்யுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். பாருங்க, அவர் அப்படியே பேசி முடிச்சுட்டு 40 நாள் அளவும் சீசருக்கு தரிசனமாகி பரலோகத்துக்கு போயிட்டார். அப்போது பாம்போல் அண்ணாந்து பார்த்துட்டே இருக்காங்க தேவதூதர்கள். அவர் எப்படி போனாரோ அப்படி மறுபடியும் வருவார் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நேராக ஜெபிக்க தான் செய்கிறாங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தாலே நம்ம ஜெபிச்சுட்டே தான் இருப்போம். நிறைய பேர் ஜெபிக்கவே முடியல, பைபிள் வாசிக்கவே முடியல, தூக்கமாக வருது அப்படிம்பாங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மகிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்போ நேரம் கிடைச்சாலும் எப்போ நேரம் கிடைக்கும் ஜெபிக்கணும், கூட்டங்களுக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும், அப்படி எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இங்கே 13 அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னால் மேல் வீடெல்லாம் கட்டி வச்சுருந்துருக்காங்களா? சோத்திரம். மேல் வீட்டில் போய் ஜெபம் பண்ண போயிருக்காங்க. அப்போ யாரெல்லாம் ஜெபிக்க போயிருக்காங்க பாருங்கள். அது பேதுருவும் யாக்கோபு, யோமா, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்தலமேயு, மத்தேயு, அல்பேயவன் குமாரனாகிய யாக்கோபு, செலத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரன் யூதா தங்கியிருந்தார்கள். பாருங்கள், அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலையும் தரித்திருந்தார்கள். பற்றிங்களா? எல்லா சீசரும் அங்கே இருக்காங்க. அங்கே யாரெல்லாம் இருக்கா? ஸ்திரீகளும் இருக்கிறாங்க, இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருக்காங்க, எல்லாரும் அவருடைய சகோதரர்களும் கூட இருக்காங்க. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலையும் தரித்திருந்தார்கள். பார்த்தீங்களா? நம்ம ஜெபத்திலையும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும். அதனால தான் அவங்க ஏசப்பா மறுபடியும் வருவான்னு சொல்லி அந்த தேவதூதர்கள் சொன்னோடனே சந்தோஷமாக வந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிற அன்பு பிள்ளைகளே, எப்படி இவங்க சீசர்லாம் ஜெபிக்கிறாங்களோ, வேண்டுதல்லாம் தரித்திருந்தாங்களோ, அப்படி நாமும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும். பாருங்கள், அது மட்டும் இல்லை, அந்நாட்களில் சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர் நடுவே பேதுரு நின்றார். பார்த்தீங்களா? சோத்திரம். சகோதரியை இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்தாவி தாவீதின் வாக்கினாலே முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், சோத்திரம். பேதுரு தைரியமாக எழும்பி சொல்கிறான். 120 பேர் கூடியிருக்கிறாங்க, எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏசப்பா பரலோகத்துக்கு போயாச்சு, அவர் உயிரோடு இருக்காரு, ஆனால் பரலோகத்துக்கு போயாச்சு, நம்ம எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கும் அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏசப்பா நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும், பரலோகத்துக்கு போயிட்டாரு அப்படி சொல்லி. ஆனாலும் அவங்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்காங்க. என்ன பாருங்கள், 120 பேர் இருந்து கூடி ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தகோஸ்தே நாள் அப்படி சொல்லி சோத்திரம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்து எல்லாம் ஜெபிக்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி தோத்திரே சப்பா சோத்திரம். அல்லேலூயா.
அப்படி நீ ஜெபிச்சுட்டே இருக்கும்போது என்ன நடக்குது? அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுதும் நிரப்பிட்டு. எவ்வளோ பெரிய அதிசயம் பற்றியெல்லாம்! வானத்திலிருந்து அவர் போயிட்டார்ல ஏசப்பா, நேரே பரிசுத்தாவியை இறக்கி விட்டா. ஏன்னா அவர் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் நான் அனுப்புவேன்னு சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை நிறைவேற்றி இவங்கெல்லாம் 120 பேர் சேர்ந்து கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றார். என்ன நடக்குன்னு பாருங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு. சடுதியாக ஒரு முழக்கம், வானத்தில் இருந்து முழக்கம், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம். எப்பா பார்த்தீங்களா? முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் காற்று அடிச்சுன்னா நம்மளால சும்மா இருக்க முடியுமா? முடியாது. சத்தம் போட்டு ஜெபிக்கும். என்ன நடந்திருக்கு பாருங்க. அந்த பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு. நிரப்புன என்ன நடக்க பாருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேல் நாக்கு பிரியுது. நாக்கு என்ன பேசணும்னு தெரியல, ஒளருது நாக்கு. அந்த நாக்கில் அக்கினிமயமான நாக்கு இறங்குது. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நம்ம வாசித்தா ஏசாயா நாவையும் அக்கினி தொட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் அவர் யாரை அனுப்புவேன்னு கேட்கும்போது நானும் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க இசப்பான்னு சொல்லி ஊழியத்தை செய்வான். அந்த நாக்கில் அக்கினி இறங்கிச்சு. அதுபோல் இங்கேயும் பாருங்கள், எல்லாரும் ஜெபிக்கும் போது பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் கூடி ஜெபிக்கும்போது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு. வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியார் நிரம்பிட்டார். எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்க. லகரா தூரா தீனா சந்தூரா லைட்டோ ஜெய்சே கமலா சக்கலா நாக்கில் பிரிந்திருக்கு நாங்கள் அக்கினி இறங்கிட்டு. நம்ம நாக்கில் அக்கினி இறங்குனா கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசாமல் இருக்க முடியாது. எல்லாரும் என்ன பேசுகிறாங்க பாருங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளே பேச தொடங்கிறார்கள். வெவ்வேறு பாஷை, அந்நிய பாஷை. தமிழ் பேசுகிறவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க இன்னும் பாருங்கள் கலிலேயா பாஷை, அவங்க வேறு பாஷை பேசுவாங்க. அவங்க எல்லாம் நம்மில் அப்படி பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து இதோ பேசுர்கள், இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்கள். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்குறோமே. எப்படி பாஷை பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்நிய பாஷை எப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுனா பர துரு அப்படிங்காங்க. அந்நிய பாஷையிலே பேசாரிகளா தூனா சந்துரா தியாரா கலா ஐ டொமேசியரா பௌதனா ஐலா டாஜுனி சீக்கனா ஐ டஜானிமி சேல பௌதரா ஐ டு ஜரீசை கலா பௌதரா அப்படி சொல்லணும். அந்நிய பாஷையிலே பேசியிருக்காங்க. எல்லாரும் பிரமிக்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறாங்க? அந்நிய பாஷை கிடைக்காதவங்கலாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை வாங்கிடுங்க. அந்நிய பாஷை வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அதிசயம். ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. அபிஷேகம் பெற்றோர் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவார். அபிஷேகம் பெறாதோரை பாதாளத்தில் போட்டிடுவார். அபிஷேகம் பெற்றோர் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவார். அபிஷேகம் பெறாதோரை பாதாளத்தில் போட்டிடுவார். ஆயத்தம்மா 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 சகோதரனே. ஆயத்தம்மா 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 சகோதரியே. ஆயத்தம்மா 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 சகோதரியே. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? Are you ready? Are you ready? Are you ready? Are you ready? Are you ready, sister? Are you ready? Are you ready? Are you ready, brother?
எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிற. அந்நிய பாஷை வாங்கிட்டீங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அபிஷேகம் பெறலாம் பரலத்துக்கு போக முடியாது அன்பு பிள்ளைகளை. தெளிவாக வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறலைன்னா இன்றைக்கி முழங்கால் போட்டு கேட்டு இவங்க எல்லாம் 120 பேர் சேர்ந்து கூடி தோத்துறா தூரா தீரா தோத்துறோன்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. பரிசுத்த ஆவியே இறங்கிட்டார்ல. அதில் முழக்கம் போல் காற்று, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வந்து இறங்கி நாக்கில் எல்லாம் அந்நிய பேசுகிறாங்க. பற்றிங்களா? ஒரு காலத்தில் அந்த நேரம்லாம் கும்பிட்டுக்கிட்டு எனக்கு அந்நிய பாஷைன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்றைக்கி இருந்து இயேசப்பா எனக்கு அந்நிய பாஷை வேணும்னு கேட்டேன். ஆண்டவர் தந்தார். காத்திருந்து ஜெபித்த போது அந்த நாக்கில் அந்நிய பாஷையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்நிய பாஷையிலே பேசணும். வெறும் சாத்தா நமக்கு கீழ்ப்படியும். சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பு பிள்ளைகளை, அந்நிய பாஷை பெறாதவங்களாம் பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவி பெறாதவங்களாம் பெற்றுக்கொள்ளுங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க? இவங்கெல்லாம் கலிலேயர் அல்லவா, இப்படி நம்ம பாஷையில் அவங்க பேசுகிறாங்களே, எப்படி பேசுகிறாங்க? சோத்திரம். அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். பற்றிங்களா? ஹல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது. சோத்திரம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். பார்த்தீங்களா? அந்நிய பாஷை நம்ம பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேசும்போது கலக்கம் அடைஞ்சிருவாங்க. மற்றவங்க என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லி கலக்கமடைந்தார்கள் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமா முடியுமோ என்று ஒருவரோடுவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இது என்ன முடியும்னு, இது எப்படி முடியும்னு தெரியலையே, எப்படி பேசுகிறாங்களே, இது என்னம்மா முடியும்னு தெரியலையேன்னு எல்லாரும் அப்படியே என்ன செஞ்சாங்க? கலக்கமடைஞ்சாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு கூட்டம் அப்படி சொல்லிகிட்ருக்கு. ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணோம், ஒரு கூட்டம் பயந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குன்னே தெரியல. அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு அங்கே பரலோகத்துக்கு போனவர் தான் பரிசுத்த ஆவியை அனுப்பிவிட்ருக்காரு. அதுக்கு பிறகு தான் எல்லாருமே பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியனை பெற்றவுடனே எல்லாத்துக்கும் என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவே முடியல. ஆனால் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அப்பொழுது பேதுரு 11 பேர் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. பற்றியலா? தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது படியே இது நடந்து ஏறுகிறது. யூராஷியாலா பவர் நேம் ஆஃப் ஜீசஸ். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பற்றியலா? அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனையும் காண்பார்கள். பார்த்து, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். இது கடைசி நாள் தான். கடைசி நாள் இருக்கிறோம். அபிஷேகம் வராதவங்க அபிஷேகம் வரணும். என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆவியை என் மேலே ஊற்றுங்கப்பா, இந்த பரிசுத்த ஆவியை என் மேலே ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க. கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அது சொல்கிறார்களா? அதனால் உங்கள் குமாரும் உங்கள் குமார்த்திகளோ தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவில் நம்ம நிரம்பி ஜெபிக்க ஒரு ஆளுக்கு ஜெபித்த போது அவங்க என்ன பேசுகிறாங்க? தீர்க்க தரிசனமாக கத்த சொல்லிடுவார். அப்போ வாங்க, நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தான் அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். பாருங்கள், போன வாரத்தில் வள்ளியூர்லேருந்து ஒரு குடும்பம், ஒரு டீச்சர் சார் என்ன கூட்டு போனாங்க திங்கள் நகருக்கு ஒரு குடும்பத்துக்கு செவிக்க. பாருங்கள், அந்த பிள்ளை சோத்திரம் வயிற்றில் கட்டி, நிறைய சின்ன கட்டி இருக்குது, ஒரு பெரிய கட்டியும் இருக்குதான். அதனால ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க.
அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை செய்ய முடியல, பாம்போலும் இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குது அப்படி சொல்லி ஜெபிக்க கூப்பிட்டு போனாங்க. ஏசப்பா நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார் இந்த மகளுக்கு. அது கூட என்ன சொன்னாங்க, கர்ப்பப்பை எடுத்துடணும் போல், அந்த கர்ப்பப்பையெல்லாம் எடுத்துட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாங்க. ஜெபிச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வராது அப்படின்னு ஆண்டவர் பேசினார். ஏசப்பா பெரிய காரியம் செய்கிறவ அப்படி சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தேன். ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் கர்ப்பப்பை எடுக்காண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்டியெல்லாம் சீக்கிரமாக சரியாக பண்ணிடலாம். அப்போது எவ்வளோ பெரிய அற்புதம் ஏசப்பா செய்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனம் நம்ம சொல்லும்போது அந்த வியாதியெல்லாம் கர்த்தர் மாற்றி அவங்களுக்கு புது பலம் கொடுத்து சுகம் கொடுக்குறாருல. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. அவங்கெல்லாம் ஆர்சியில் தான் இருக்காங்க. அது நான் சொன்னேன், நானும் அரசியல் தான் இருந்தேன், ஏசப்பா பிள்ளையாக மாறியிருக்கேன், நீங்களும் அபிஷேகம் பெறணும், பரலன்னா போக முடியாது, ஒருத்தரும் பரிசுத்தாவி பரல அப்படி சொன்னோன்னே மாதந்தோறும் எங்கள் வீட்டில் ஜெபம் வைங்க, எங்களுக்கு பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லியிருக்கேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக ஆண்டவர் அப்படி செய்வார். பரிசுத்த ஆவியில் நிரம்பி கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா சொல்லியிருக்காருல, சோத்திரம். அது மட்டும் இல்லை, 18ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்குது, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசன வரங்கள், தீர்க்க தரிசன வல்லமையை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரிகள் மேலேயும் ஊழியக்காரர் மேலேயும் அல்லேலூயா என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம மேலே இறங்கும்போது கண்டிப்பாக தீர்க்க தரிசன வரங்கள் கிடைக்கும். தீர்க்க தரிசன வரங்கள் கிடைக்கும். ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவ, நம்ம கூட பெரிய காரியம் செய்கிறவ. நம்ம அப்படி ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆவில நிரம்பி ஜெபிக்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேகர் மனம் திரும்புவாங்க, ரட்சிக்க விடுவாங்க. குடியாரன் மனம் திரும்புவான், கொலை செய்கிறவன் மனம் திரும்புவான், விபச்சாரக்காரன் மனம் திரும்புவான். ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். அன்பு பிள்ளைகளே, இதை கேட்டிருக்க ஒவ்வொரு பேரும் நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே சொன்னாங்களே, அப்படி ஆண்டவர் கண்டிப்பாக ஊற்றுவார். ஜெபம் பண்ணுங்களேன், முழங்கால் போடுங்களேன். இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் அதில் முழங்கால் போட்டு, ஏசப்பா எனக்கு இறக்கம் செய்யுங்க, பரிசுத்தாவி எனக்கு தாங்க, அன்னை வருஷத்தை தாங்கன்னு கேளுங்க. எனக்கு பலத்தை காற்றடிக்க முழக்கம் போல் ஏசப்பா இறங்கி வந்து தருவேன்னு சொல்லுகிறா. தேங்க்யூ லார்ட், நன்றி சொல்லுகிறேன் ஏசப்பா. இந்த முழங்கால் படி இருக்க பிள்ளைகள், ஜெபத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரை உங்களுடைய கரத்திலே தாழ்த்துறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்க, கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க, ரத்த குட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. லிகரா தூனா ஷியாரா கபாலா ஷேமனா ஷம்பலா கம்தலா கராக்கா ஐட்டோ ஜனிமே சேகலா பவரே மாம் சீச. ஆண்டு கரத்திலையும் அர்ப்பணிக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. புது எண்ணெயார் புது பலத்தார் புதிய கிருபையாக என்னை நிரப்பும். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. புது பாடல், புது கிருபை, புதிய கிருபையால் நிரப்புங்க ஏசப்பா. புதிய கிருபையால் நிரப்புங்க, புதிய அபிஷேகத்தை நிரப்புங்க. அல்லேலூயா. எலியாவின் அபிஷேகம் ரெட்டிப்பா என்னுள்ளம் இறங்கட்டுமே. புது எண்ணெயால் புது பலத்தா புதிய கிருபையாக என்னை நிரப்பும். இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு புதிய அபிஷேகம் கிடைக்கட்டும், நிரம்பி வழிகிற அபிஷேகம் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. தேவக்கரை கூட இருக்கட்டும். சாத்ரமேசா ஆபத்தை கோபோ நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். புது எண்ணெயால் புது பலத்தார் புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
இடைவிடாமல் ஆராதித்த தானியேலின் ஜெபாவித்தாருமையா. இடைவிடாமலும் ஆராதித்த தானியேலின் ஜெபாவியை நிரப்புங்கப்பா. சிங்கங்களை வாக்கி தப்புவித்த அந்த வல்லமை தானியேலுக்குள்ளே இருந்துச்சு. அவன் புதிய அபிஷேகத்தை நிரம்பினதுனால, இடைவிடாமலும் ஆராதித்ததுனால, அதுபோல் அருமையான பிள்ளைகள் கொடுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க, கிருபை சொந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே.